தங்கையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா 3 சகோதரர்களை தந்திருக்கிறான். இதில் எந்த சகோதரன் சிறந்த சகோதரன் என்று கேட்டார். நாயகமே, யார் அந்த சகோதரர்கள் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதல் சகோதரனுடைய மௌத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த சகோதரன் விடை பெற்று விடுவான். மௌத்தோடு அந்த சகோதரனுக்கு உனக்கு உண்டான எல்லா தொடர்பும் முடிந்து போய்விட்டது. இரண்டாவது சகோதரன் கபர் வரை வருவான், உள்ளே அடக்குவான், தஃபன் செய்வான், காரியங்களை செய்துவிட்டு அவனுடைய வேலை அதோட முடிஞ்சிருச்சு. மூணாவது சகோதரன் உன்னோடு கபரிலும் இருப்பான், ஹஷரிலும் இருப்பான், சொர்க்கத்திலும் இருப்பான் சொன்னான். அது அகுன் கரீம், இது அல்லவா சங்கையான சகோதரன் என்ற அந்த மூணாவது சகோதரனை பற்றி சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். முதல் சகோதரனுடைய பொருளாதாரம், நீ இறந்துட்டேன்னா உனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அதன் மீது எந்த ஆதிக்கத்தையும் செலுத்துவதற்குண்டான நிலை அதிகாரம் என்பது முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு உள்ள சகோதரன் என்பது உங்களுடைய குடும்பம், உறவு, நட்பு, இவைகள் எல்லாம் கபர் வரை வருவார்கள், அடக்குவார்கள், தஃபன் செய்வார்கள், அதனுடைய நிலை முடிந்து போய்விட்டது. மூன்றாவது சகோதரன் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள்னு சொன்னான். நல்ல அமல்கள் அது அதையும் தாண்டி உங்களுடைய கபரிலே உங்களோடு துணையாக இருக்கும், ஹஸரிலும் வரும், சொர்க்கத்திலும் வரும் என்று சொன்னார். அல்லாஹ் அந்த நல்ல சகோதரனை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சொன்னார்களே, அருமையானவர்களே, அது நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள்.